எல்லோருக்கும் வணக்கம். இந்த சைபர் செக்யூரிட்டி சீரியஸில் நம்ம தொடர்ச்சியாக நிறைய வகுப்புகளை பார்த்துன்னு வந்துன்னு இருக்கோம். அதில் இந்த வகுப்பில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுட் பிரிண்டிங் அண்ட் ரெகனைசஸ். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, துறை சார்ந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் நிறைய படிக்கும்போது வாசிக்கும்போது நிறைய விஷயத்தை கவனிச்சிருக்கேன். தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒரு துறைக்கு ஒரு மாதிரியான வார்த்தைகள் இருந்தாலும் அது நமக்கு எளிமையாக புரிஞ்சிடுது. ஆனால் ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சாதாரணமான நடைமுறை பேச்சுக்கு ஒரு வார்த்தையும் அதே பொருள் இருக்கிற இன்னொரு விஷயத்தை ஒரு துறையில் வேறு மாதிரியும் சொல்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம தமிழை வச்சு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னு. இப்போது நம்ம காய்கறி வாங்க கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு தினமும் காலையில் காய்கறி எல்லாம் வரும். அப்போ சந்தையிலேருந்து வரும். நம்ம என்ன சொல்லுவோம், காய்கறி வந்துருச்சான்னு கேட்போம். ஆனால் அவங்க கடைக்காரர் என்ன கேட்பாங்க, சரக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ சரக்கு அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எதை குறிக்குதுன்னா காய்கறிகளை குறிக்குது. இதே ஒரு மளிகை கடை வியாபாரி சொன்னார்னா அது மளிகை பொருளை குறிக்கும். சரிங்களா? அதாவது அவங்க அந்த பொருளினுடைய பேரையும் சொல்லலாம், அப்படி அதுக்கு மாற்று பேரையும் வச்சுருக்கலாம். சரிங்களா? அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். இப்போ இந்த ஃப்ரூட் பிரிண்டிங் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, தகவல் சேகரிப்பு. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங். இந்த ஆங்கில வார்த்தையை இன்ஃபர்மேஷன் கேதரிங்னே அவங்க வச்சிருக்கலாம். ஆனால் இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரில் இந்த செக்யூரிட்டி துறையில் ஃபுட் பிரிண்டிங், அதாவது ஹேக்கிங் துறையில் என்ன வச்சுருக்காங்கன்னா ஃபுட் பிரிண்டிங் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கு இன்னொரு வார்த்தை ரெகனைசஸ். இதே மருத்துவத்துறைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி தகவல்களை சேகரிக்கிறதுக்கு பதில் வேறு ஏதாவது பேர் வச்சுருப்பாங்க. இதே இந்த அக்கௌண்ட் சம்மந்தமான துறைகளுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அவங்க ஒரு பெயர் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி துறைக்கு வார்த்தைகளினுடைய பெயர் மாறுறதுனால நம்மளால் எளிமையாக புரிஞ்சிக்க முடியாது. அதனால் நான் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டால் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் நம்மால் எளிமையாக கற்க முடியும். ஈஸியாக படிச்சுக்கலாங்க, அவ்வளோதாங்க. சரிங்களா? சரி, வாங்க இப்போ இதை பற்றி பார்ப்போம். இப்போ தகவல் சேகரிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு ஹேக்கிங் நடக்குது, ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னா ஹேக்கர்ஸ் அந்த அட்டாக்கை எப்படி நடத்தியிருப்பாங்க அப்படின்னா, அந்த இடத்தினுடைய தகவல் தெரியாமல் நடத்தியிருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஏதோ ஒரு இடத்துல ஒரு திருட்டு நடக்குது அப்படின்னு வச்சுப்போமே. யாரோ ஒருத்தர் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க வீடு நல்லா பாதுகாப்பாக பூட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு திருட்டு நடக்கும். இதை நிறைய படங்களில் நம்ம பார்த்துருப்போம், இல்லைன்னா செய்திகள்லையும் நம்ம கேட்டிருப்போம். அது எப்படி நடந்திருக்கோம் அப்படின்னா, திருடன் நேராக ஒரே நாள் அந்த வீட்டை பார்த்துட்டு அப்படியே உள்ளே நுழைஞ்சு பொருட்கள்லாம் எடுத்துன்னு போய் இருக்க மாட்டாங்க. முதல்ல அவங்க பொருள் உள்ளவங்க தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யாருக்கு? அந்த திருடங்களுக்கு. அதுக்கு அடுத்தது அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, எப்போ வெளியே போவாங்க வருவாங்க, மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியில் போயிருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த காரியங்களை செய்ய முடியும். அப்போ முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்காணிப்பாங்க. நீங்கள் நிறைய படங்களை எடுத்து பார்க்கலாம், திரைப்படங்களை. ஸோ எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வரல. அந்த திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் பண்ணுவாங்க. நம்ம வடிவேல் ஐயா கூட சொல்லுவார், அவர் நகைச்சுவையில் எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு.
அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு திட்டம் இருக்குங்க. இப்போ இந்த ஹேக்கிங் துறையை பொறுத்த வரைக்கும் ஹேக்கர்ஸ் எல்லாம் ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னா அது நடக்கிறதுக்கு முன்னாடி 90% நேரத்தை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா இந்த தகவல் சேகரிப்புக்காக மட்டுமே பயன்படுத்துவாங்க. மீதி 10% தான் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த செயல்படுறதுக்காக பயன்படுத்துவாங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நல்ல திட்டத்தை போட்டு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நாம் படிக்க போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு வேலையில் சேர போகிறோம், இல்லை ஏதோ ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு முதல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதனை பற்றி நல்ல திட்டத்தை வகுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஒரு விழாவே நடத்த போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதல்ல ஒரு திட்டத்தை வகுத்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இதில் தகவல் சேகரிப்பு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தகவல்களை சேகரிப்பாங்க. நீங்கள் இரும்பு திரைன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு, அதில் கூட சொல்லுவாங்க டேட்டா இஸ் வெல்த் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது தகவல்கள் தான் இதுக்கப்புறம் உலகத்தை ஆளப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தகவல்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. இந்த துறைக்கும் தகவல்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. எங்கெங்கிருந்து எந்தெந்த மாதிரி தகவல்கள்லாம் ஹேக்கர்கள் எடுக்கிறாங்க, அதிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, எந்தெந்த தகவல் எங்கெங்கே கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது இப்படின்றத பற்றியெல்லாம் இதுக்கப்புறமா நாம் வரக்கூடிய வகுப்பில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்பொழுதைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபுட் பிரிண்டிங் அண்ட் ரெகனைசஸ் அப்படின்னா தகவல் சேகரிப்பு, இன்ஃபர்மேஷன் கேதரிங் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படியெல்லாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறாங்க அப்படின்றத இனி வரும் வகுப்புகளில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.